வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நாகபாசப் படலம் பாகம் 1. இந்திரஜித் அரக்கியர்கள் அழுவதைக் கண்டான். உடனே அவன் மனதில், ஏன் எல்லா அரக்க மகளிரும் தலைவிரி கோலமாய் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டும் மார்பில் கைகளால் அடித்துக் கொண்டும் ஒன்று கூடி அழுகின்றார்கள்? முதல் நாள் போரில் நடந்தது போலவே 8 திசைகளிலும் உள்ளவர்கள் அனைவரையும் வென்ற என் தந்தை இன்றும் பகைவரால் தோற்கடிக்கப்பட்டு பெருமை இழந்தாரோ? அப்படி இல்லாவிட்டால் அவர் போரிலே மாண்டு போனாரோ? அல்லது முன்பு இலங்கைக்கு நெருப்பு வைத்த அனுமன் சகரபுத்திரர்களால் தோண்டப்பட்டதும் இலங்கைக்கு அரணாக உள்ளதுமான கடலோடும் இடமகன்ற இவ்விலங்கை தீவை இப்போது பேர்த்து விட்டானோ? அரக்கியர்கள் இப்படியெல்லாம் புலம்பி தவிப்பதற்கு உண்டான காரணம் என்னவாக இருக்குமோ என்று பல சந்தேகங்களோடு வந்தான். அவன் தன் மாளிகையை விட்டு வெளியேறி தேரில் ஏறினான். நேராக ராவணனது அரண்மனையை நோக்கி தேரை செலுத்தினான். அவ்வாறு செல்கையில் வழியில் எதிர்பட்டோரையெல்லாம் அவன், இப்படியெல்லாம் நீங்கள் அழுது புலம்புகின்றீர்களே, இப்போது இலங்கைக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று வினாவினான். அவர்கள் துன்ப மிகுதியால் வாய் பேச முடியாமல் நாக்குழற இந்திரஜித்துக்கு பதிலளிக்காமலேயே உடலும் உள்ளமும் சோர்வுபட்டு சென்றார்கள். அது கண்ட இந்திரஜித் மேலும் வருந்தி நொடிப்பொழுதில் அரண்மனையை அடைந்து தேரை விட்டு இறங்கினான். நேராக தந்தையின் எதிரில் போய் நின்றான். தந்தையை கண்டதும் அவனுடைய மனம் சிறிதே ஆறுதல் அடைந்தது. தந்தையை தொழுத வண்ணம் அவன், தந்தையே, இப்போது இங்கே நேர்ந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டான். மகன் கேட்டவுடனே ராவணன் ஆறா துயரத்துக்கு ஆளானான். ஆயினும் அவன் புதல்வனை பார்த்து, வீரனே, காலனும் உன் தம்பியரை உயிர் வாங்கினான். கும்பன் நிகும்பன் ஆகிய இருவருடனே அதிகாயனம் இறந்து வானகம் சென்றான் என்றான். வில் வீரர்களை எண்ணுகையில் 5 விரல்களில் முதல் விரலாக இருக்கும் வீரனே இந்திரஜித்து. தன் தம்பியரின் மரணத்தை தந்தை சொல்வதற்கு முன்பே கோபாக்கினி பறக்கின்ற கண்களை உடையவனானான். பற்களால் உதட்டை கடித்தான். வானத்தை நோக்கி, ஐயோ, எல்லோரும் மாண்டு போனார்களே என்று சொல்லி ஏக்கமுற்று வருந்தினான். பின்பு அவன் தந்தையிடம், அதிகாயன் முதலியோரை கொன்றது யார் என்று கேட்டான். உடனே ராவணன், அதிகாயனை லக்ஷ்மணனும் மற்றவர்களை அனுமன் முதலியோரும் கொன்றார்கள் என்று நடந்த செய்திகள் அனைத்தையும் இந்திரஜித்துக்கு கூறினான். அதை கேட்ட இந்திரஜித் தந்தையை பார்த்து, அரசே, வலிய சேனையை பெற்ற மனிதர்களான ராமலக்ஷ்மணரின் வலிமையை அறிந்திருந்தும் தாங்கள் அவர்களுடன் போர் புரிய மகா வீரனான என்னை அனுப்பவில்லை. அதற்கு மாறாக அதிகாயன் முதலிய சிறுவர்களை அனுப்பினீர்கள். அவர்களும் இறந்தார்கள். ஆதலால் அவர்களை கொன்றவர்கள் அப்பகைவர்களோ? இல்லை, அவர்களை கொல்லுமாறு தாங்களே பகைவர்களுக்கு காட்டிக் கொடுத்தீர்கள். இன்று அதனால் நம் பக்கத்து வலிமை அழிந்து விட்டது. அச்ச குமாரனை தரையில் தேய்த்து கொன்ற அனுமனை முன்பு நான் பிரம்மாஸ்திரத்தால் கட்டி கொண்டு வந்து தங்களிடம் நிறுத்தினேன். அப்போது தாங்கள் அவனை கொல்வதற்கு மாறாக அவனுடைய பேச்சை கேட்டு தூதுவனை கொல்வது முறையில்லை என்று பரிவு காட்டி அவனை உயிருடன் விட்டு விட்டீர்கள். அவ்வாறு அவனை உயிருடன் அனுப்பியதாலேயே இன்று நமது செய்திகளை முழுவதும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இதனை தாங்கள் அறியவில்லையோ? பின்னால் விளையப் போவதை எண்ணி பார்க்காமல் அப்போது அறிவு கிட்டீர். தாங்கள் செய்த அக்குற்றத்தினால் இப்போது மற்ற புதல்வர்களின் உதவியையும் இழந்தீர். அதனால் தங்கள் வாழ்வும் அழிந்தது. நடந்ததை எண்ணி பார்ப்பதில் பயனில்லை. இனி என்ன நேருமோ என்று நினைத்த சிந்திப்பதிலும் பயன் விளையப் போவதில்லை. நான் இப்போதே போர்க்களம் செல்கின்றேன். என் தம்பி அதிகாயனை கொன்ற அதே போர்க்களத்தில் லக்ஷ்மணியும் கொன்று திரும்பி வருகின்றேன். நான் கூறியபடி செய்யாவிட்டால் இறந்து போவேன். லக்ஷ்மணது உயிரை பறித்து அவன் உடல் ரத்தத்தை பூமி தேவி குடிக்கும்படி செய்யாமல் போவேனானால் முன்பு என்னிடம் தோற்ற இந்திரனிடம் நான் 4 முறை தோற்றவனாக கடவேன். குரங்கு சேனை நிலைகெட்டோடும்படி அந்த லக்ஷ்மணனை நான் கொன்று மகிழாமல் போவேனானால் என் எதிரில் ஏற்கின்ற திருமால் முதலான தேவர்கள் என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கட்டும்.
நாகாஸ்திரத்தையும் பாசுபதாஸ்திரத்தையும் சிவனார் தந்த தெய்வ வாளையும் காத்து கொண்டு காலம் கழித்து வந்த எனக்கு இனிமேல் இன்று நான் செய்ய போகும் போரில் எனக்கு அவைகள் பயன்படாமல் போகுமானால் சோம்பி எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு என் உயிரையும் விட்டு விடுவேன். அது மட்டுமல்ல, நான் சோற்றையும் விரும்பி உண்டு வாழ மாட்டேன். தேவாமிர்தம் போன்ற இனிய என் தம்பி அதிகாயனது அருமையான உயிரை கவர்ந்த லக்ஷ்மணனை காலனுக்கு விருந்தாக கொடுப்பேன். அவ்வாறு செய்யாமல் எனது பழைய பகைவர்களான தேவர்கள் என்னை பார்த்து கேலியாக சிரிக்குமாறு வில்லை வீணே சுமந்து கொண்டு பூமிக்கு பாரமாக இருப்பேனானால் நான் தங்கள் மகனில்லை என்று ஆவேசத்துடன் வீர சபதம் செய்தான். புத்திரனுடைய சபதத்தை கேட்ட ராவணன் புத்திர சோகத்தை மறந்தான். அவனை மகிழ்ச்சியுடன் நோக்கி, மகனே, நீ சொல்லியபடி விரைந்து யுத்த பூமிக்கு செல். அங்கே போருக்கு நிற்கும் லக்ஷ்மணனை நாகபாசத்தால் கொன்று என் துன்பத்தை நீக்குவாயாக. உன்னால் செய்ய முடியாத காரியங்களும் இருக்கின்றனவோ? பொறுக்க முடியாத புத்திர சோகத்தால் வாடும் இந்த நேரத்திலும் உன்னுடைய வில்லை வளைத்து பகைவர்களை அழிப்பாய் என்று எண்ணியே நான் மகிழ்கின்றேன். உனது வில்லை நீ வளைப்பதால் எனக்கு உறுதி உண்டாகும் என்று கருதி உன்னை நினைத்தேன் என்று சொல்லி விடை கொடுத்தான் ராவணன். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.